ஓம் கினிசரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் கும்பராசியில் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்துக்கு ராஜயோகம் உள்ள நாட்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் கிரக பலன்கள் வேறு, கிரக பயிற்சிகள் பலன்கள் வேறு, ஆனால் நட்சத்திரத்துக்கு பலன்கள் வேறு. நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், ராகுவி நட்சத்திரம், குருவி நட்சத்திரம். சதயம் ராகுவி நட்சத்திரம், பூரட்டாதி குருவி நட்சத்திரம். சதய நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், அதுபோக நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள், குரு பகவானுக்கு சஞ்சாரம் எப்படி இருக்குது, அதுபோக ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு தகவல்களை சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்கும்ங்கிறத இதில் போட்டுருவேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மினிட்ஸை போட்டுருவேன் நான். சரியா, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரியா நேர்களே, நோட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணாலே பூராட நட்சத்திரத்துக்கு பலன்கள் தனியாக வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு நான் அந்த உதவியும் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த இதை போட்டுறேன், டைம்ஸை போட்டுறேன் நான். ஓகே, இப்போ சதய நட்சத்திரத்துக்கு வருவோம். ராகுவி நட்சத்திரம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் சதய நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்களை பார்க்குறேன். சதய நட்சத்திரம் ராகுவி நட்சத்திரத்துக்கு இயற்கை சுபகிரகங்கள் குரு, சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுற அதை பார்ப்போம். பொதுவாக தினந்தோறும் நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது. வேத ஜோதிடத்தில் இதை பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இயற்கை சுபகிரகங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு, சுக்கிரன், புதன், இவங்க சில அன்பளிப்பை கொடுக்குறாங்க. அது 3மே கிடைக்கும்போது அந்த கிரக நட்சத்திரம் வலுப்படையுது. அந்த நட்சத்திரநாதர்களுக்கு அன்றைக்கி நல்லது நடக்கும். இப்போ சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் தொட்ட காரியம் நடக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். அதைத்தான் ஸ்டாருன்னு சொல்கிறாங்க, மச்சம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ஸ்டார் வேலை சாயுதா சார் அப்படின்னா நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி கிளிக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும். அந்த ஒரு நாள் திருநாளாக இருக்கும். அந்த திருநாள் என்னைக்கு, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சதய நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் திருநாள் அப்படி பார்த்தோம்னா ஒரு 12 நாட்கள் வருது. மொத்தம் ஜனவரியில் 31 நாட்கள். அதில் ஒரு 12 நாட்கள் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. எந்தெந்த நாட்கள் சார் அப்படின்னா நான் கொஞ்சம் கலந்து தான் சொல்கிறேன். இதை நீங்கள் தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு எடுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கிளப்பாக இருக்கும் எல்லாமே. அதை நான் அதை ஆர்டர்லேயே சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான பலன்களையும் சொல்கிறேன், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கமர்ஷியலாக தான் சொல்லுவேன். சரியா நேர்களே, பலன்கள் கமர்ஷியலாக தான் சொல்லுவேன். அந்த திருச்சிலாம் சொல்ல தெரியாது. இந்த சில பேர் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, ஆன்மீக ரீதியாக திருச்சி சொல்லுவாங்க. நான் ப்ராக்டிக்கலாக சொல்லிடுவேன் நான். சரியா, அதை என்னுடைய ஃப்ளோவில் சொல்லுவேன். அதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஜனவரி மாதம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 11ஆம் தேதி 20, 29, 5, 14, 23, 1, 10, 19, 9ஆம் தேதி 18, 27, இந்த 12 நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சதய நட்சத்திரத்துக்கு. மறுபடியும் சொல்கிறேன், தேதியிலே சொல்கிறேன் நான், இங்கிலீஷ் தேதி தான் எல்லாமே. 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி, 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி, 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, இந்த 12 நாட்கள் உங்களுக்கு ஜனவரி மாதம் நல்ல யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரி சார், இப்போ சதய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நாட்களில் எப்படி யோகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 11, 20, 29 இந்த 3 நாட்கள் நல்லா இருப்பீங்க. குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, தாயோட அன்பு இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, தானும் சந்தோஷப்படைந்து மற்றவங்களும் சந்தோஷப்பட வைப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், உத்தியோகத்து போகிறவங்களும் மிகச்சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஹார்ட் ஒர்க் பார்ப்பீங்க, நல்ல விதமாக இருக்குது. குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு உகந்த நாட்காக இருக்குது. குடும்பத்தில் பெண்களோட கை வாங்கியிருக்கும், நல்ல ஆள் அலங்காரம் பண்ணிக்கிறவங்க, ட்ரெஸ் கோட் நல்லபடியாக இருக்கும். வியாபாரத்தை எடுத்துட்டோம்னா காய்கறி வியாபாரம் பார்க்குறவங்க, மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி வச்சுருக்கிறவங்க, ஜூஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, தண்ணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, நீர் திரவம் சம்மந்தப்பட்டவங்க, மனித வாழ்க்கைக்கு உண்டான உணவுப் பொருட்கள்னு வச்சுட்டு போயிடலாம். சரியா, அரிசி கடை, நவதான கடை, ஹோட்டல், சிற்றுண்டி சாலை, டீ ஷாப், காஃபி ஷாப், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பேக்கரி, இது சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. அரசு சம்மந்தப்பட்ட சிவில் சப்ளை கார்பரேஷன், ரேஷன் கடை, கூட்டுறவு சொசைட்டி, இதில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல நாளாகவே பார்க்கப்படுகிறது. விவசாய வேளாண் குறிப்பிட்ட மக்களுக்கு நல்லாயிருக்கும். தோட்டம் பயிர் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த நாட்கள் 3 நாட்களும் சதய நட்சத்திரத்துக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த விஷயத்தில் சார் அப்படின்னு பார்த்தோம்னா கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும், நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. ஒரு என்ன சொல்கிறது, மனதுக்கு நிறைவான நாளாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகள் அன்றைக்கி நல்லபடியாக இருப்பாங்க, உங்கள் பேச்சை கேட்டு நல்லபடியாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு உங்களுக்கு புரிதல் நல்லாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், திருமண வாய்ப்பில் நல்லபடியாக கை கொடுக்கும். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் எடுக்கிற காரியங்கள் ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதுபோக உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். சரியா, அது நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட காரியம் இருக்கும். அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பண சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட கஜானாவில் இருக்கிறவங்க, நிதி அமைச்சகம், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், வருமான வரி, இடி, ஐடி, இப்படி எத்தனையோ நிறைய இருக்குது. சரியா, அரசு துறையில்
பணம் சம்மந்தப்பட்ட கருவூலம், அரசு கருவூலம், மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ப்ரைவேட்டில் ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க, கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்க, நகை கடை பண்ணுறவங்க, நகை அடமானம் பிடிக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேரில் இவங்களுக்கெல்லாம் நல்ல காலமாக இருக்குது. பூஜை பொருட்கள் விற்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஜனவரி 1, 10, 19 இந்த 3 நாட்கள் அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, இயல் இசை, நாடகம், ஓவியம், ஆடல், பாடல், இசைக்கருவிகள் இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொன்னோம்னா பேசி பிழைக்கிறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, டீச்சர்ஸ், கல்வி வரக்கட்டில் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சயின்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். தகவல் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்களுக்கும் நல்ல சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 9, 18, 27 அன்றைக்கி வந்து கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் பெண்களோட ஆதிக்கம் நல்லாயிருக்கும். மனைவிக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும். குடும்பத்துக்கு எங்கேனாச்சும் கூட்டிகிட்டு போவீங்க, சினிமாவுக்கோ இல்லைனா ஒரு பிக்னிக்கோ, பார்க்கு, பீச், இல்லைனா அவுட் ஸ்டேஷன் எங்கேனாச்சும் போய்ட்டு வருவீங்க. ஷாப்பிங் போவீங்க, ஜவுளி கடைக்கு போவீங்க, துணிமணி எடுப்பீங்க. இப்படி சில வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் பொருட்கள், ஹோம் அப்ளிகன்ஸ் பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் மாற்றுறதுக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பவர்கள், பசு பால் உற்பத்தியாளர்களுக்கும் மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, சதய நட்சத்திரத்துக்கு வந்து சில அமைப்பை சொல்லியிருக்கிறேன். அதுபோக வந்து சதய நட்சத்திரநாதன் ராகு வந்து சனி பகவான் கூட சேர போகிறாரு. எப்போ சேர போகிறாருன்னா ஜனவரி 12ஆம் தேதி சேர்றாரு. அதனால் சதய நட்சத்திரத்தில் ராகு தசை நடக்கிறவங்க கவனமாக இருங்க. ராகு தசை வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். பிறக்கும்போதே ராகு தசையில் தான் பிறப்பீங்க. அதனால் ஒரு 15 வயசுக்கு உட்பட்டவர்கள் கவனமாக இருங்க. 15 வயசுக்கு உட்பட்டவர்கள் இந்த வீடியோ கேட்குறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் அது சம்மந்தப்பட்ட ஆளுகள் உங்கள் குடும்பத்தில் 15 வயசுக்கு உட்பட்ட ராகுவி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சதயம், திருவாதிரை, சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோல் உங்களுக்கு ராகு புத்தி நடக்குது, நீங்கள் மற்ற தசை நடக்குது, குரு திசையோ, சனி திசையோ, புதன் திசையோ, கேது திசையோ, எந்த தசை நடந்தாலும் சரி, அதில் ராகு புத்தி நடக்கிறவங்களும் கவனமாக இருங்க. 12/1/2025 15/12/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 2025 முழுக்க சனி ராகு ஒன்றா தான் சேர்ந்துருக்கிறாங்க. இது நிறைய பேர் சொல்லலை, நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதெல்லாம் இருக்குது. இதுக்கு வந்து நான் ப்ரூஃப் கொடுக்குறேன். இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். சரியா? ராகு சனி இணைவு அது வந்து கும்பராசிக்கு லக்கண ரீதியாக எப்படி பலன்கள் தரும்னு தனி டாப்பிக்காக ஒன்று போடுறேன். இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ராகு புத்தி நடக்கிறவங்களும் கவனமாக இருங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை கும்பிடுங்க. ஓகே நேர்களே, அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் 7 நிமிஷம் 35 நிமிஷம் ஆகிப்போச்சு. பூரட்டாதி 7:35. ஓகே, 7:35 நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் நான். அது அந்த டயத்தை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா சரியாக வந்துடும். பூரட்டாதிக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பூரட்டாதிக்கு வந்து குருவின் நட்சத்திரம். குரு பகவான் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு. சந்திரன் சார் எடுத்திருக்கிறாரு. பரவாயில்ல, சரியா? சந்திரன் சார் எடுத்திருக்கிறாரு. வேண்டிய சார் தான் எடுத்திருக்கிறாரு. சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாடை வச்சுக்கிறாரு. குருச்சந்திர யோகம் தான். பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் யோகமுள்ள நாட்கள், அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், அமர்க்கலமாக இருக்கிற நாட்கள் அப்படி எடுத்துட்டோம்னா ஜனவரி 6, 15, 24 இந்த நாட்கள் அன்றைக்கி என்ன சார் கிடைக்கும் அப்படி பார்த்தா, கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் இருக்கும். நல்லபடியாக இருப்பீங்க. சரியா? பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஆலய பணி நல்லாயிருக்கும். ஆலய பணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கோயில் குருமார்கள், அர்ச்சகர்கள், மத சம்மந்தப்பட்ட போதகர்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக அறநிலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க, கோயில் சார்பாக இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். உள்ளூரில் வந்து கொஞ்சம் பெரிய மனுஷனாக இருக்கிறவங்க, நாட்டாமை வேலை பார்க்குறவங்க, பஞ்சாயத்து தலைவர், பேரூராட்சி தலைவர், இப்படி சம்மந்தப்பட்ட தலைவர்களுக்கும் நல்ல ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. பெரியவரோட ஆசீர்வாதம் இருக்கும். நீங்களும் நல்ல ஒரு காரியம் செய்வீங்க. கையில் காசு பணம் இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பூர்த்தியாகும். வர வேண்டிய பணங்கள்லாம் வசூலாகும். சரியா நேர்களே? நல்ல ஒரு ரொட்டேஷனால நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 1, 10, 19 மிகச்சிறப்பாக இருக்குது. சரியா? அந்த நாட்கள் வந்து புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். காதலர்களுக்கு இனிய நாளாக பார்க்கப்படுகிறது. காதல் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும், சிறப்பாக இருக்கும். காதல் பண்ணுறவங்க நல்லபடியாக இருப்பீங்க. கணவன் மனைவியோட எங்கேனாச்சும் பீச்சு எங்கேனாச்சும் போய்ட்டு வருவீங்க. சரியா? எங்கேனாச்சும் இன்ப சுற்றுலா போய்ட்டு வருவீங்க. அன்றைக்கி ஒர்க்கிங் டே இருந்துச்சுன்னா ஈவினிங் போவீங்க. எங்கேனாச்சும் சினிமாவுக்கு போவீங்க, மாலுக்கு போவீங்க, கடைக்கண்ணைக்கு போய் துணிமணிலாம் வாங்கி கொடுப்பீங்க. நல்லாயிருக்கும். வாங்கி ருசியாக சாப்பிடுவீங்க. அது மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் பண்ணுறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ், வீடு கட்டி விற்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். கால்நடை வச்சுருக்கிறவங்க, மில்க் ப்ராடக்ட் பண்ணுறவங்க, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் வச்சுக்கிறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். அலங்கார பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து ஜனவரி 3, 12, 21 இந்த 3 நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. பர்டிகுலராக இந்த நாள் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? பெண்கள் வந்து குடும்பத்தின் கண்களாக இருப்பீங்க.
நல்ல ஒரு தாயுள்ளத்தோடு இருப்பீங்க. தானும் மகிழ்ந்து பிறரை மகிழ வைப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிறப்பாக இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. சந்தோஷம் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. சரியா? அதுபோக உத்தியோகம் எடுத்துக்கிட்டோம்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட உத்தியோகம், உணவு உற்பத்தியாளர்கள், உணவு இது என்ன சொல்லுவாங்க, சிவில் சப்ளை கார்பரேஷன் சொல்கிறாங்கள, சிவில் சப்ளையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். அதுபோக தனியார் துறையிலும் பலசரக்கு கடை, நவதானிய கடை, அரிசி மண்டி வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். காய்கறி கடை, பழக்கடை, ஜூஸ் சென்டர், இப்படி நிறைய சொல்லலாம். பியூட்டி பார்லர், இதெல்லாம் சாப்பாட்டுக்கு உள்ளது. அதுபோல் மனிதனுக்கு அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்டது, அழகு சாதனங்களை வச்சுருக்கிறவங்க, அழகு சாதன பொருட்கள் விற்பனை பண்ணுறவங்க, இவங்களுக்கும் நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து ஜனவரி 2, 11, 20 இந்த 3 நாட்கள் நல்லா இருப்பீங்க. அறிவுபூர்வமாக இருப்பீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக செய்வீங்க. குடும்பத்தில் தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். மாமன் மச்சனோட உறவு இருக்கும். நண்பரால் ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. ஒரு இணக்கமாக இருப்பீங்க, ஒரு பாண்டிங்காக இருப்பீங்க. ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. கேலி கிண்டல் பேசிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஜனவரி 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி. அதுபோக அன்றைக்கி இந்த இசைக்கலைஞர்களுக்கு நல்லா பார்க்கப்படுகிறது. வாத்தியம் வாசிக்கிறவங்க, இயல் இசை, ஓய்வு, நாடகம், ஆடல், பாடல், திரைப்படம், அப்புறம் டிவியில் நடிக்கிறவங்க, டப்பிங் ரோல் பேசுகிறவங்க, பின்னணி நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் மிக நல்ல நாட்கள் பார்க்கப்படுகிறது. பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள், லெக்சரர்கள், ப்ரொஃபஸர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அறக்கட்டளை சம்மந்தப்பட்டவங்க, எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஜனவரி மாதம் ஒரு 12 நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த நாட்களை மறுபடியும் சொல்கிறேன். 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதி, 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, இந்த 12 நாட்களும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள, யோகமுள்ள, அமர்க்கலமான, அட்டகாசமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி நல்லது நடக்கும். உங்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் போனாலும் சரி, உங்கள் நட்சத்திரத்தில் சனி பகவான் ட்ராவல் பண்ணாலுமே, ஏழரை சனியில் இருந்தாலுமே இதெல்லாம் நடக்கும். ஏழரை சனி நடக்குன்னு கவலைப்படாதீங்க. அது ஒரு பக்கம் நடக்கும். அதனால் சில பிரச்சனைகள் வரும், இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் எல்லா நாளும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு இல்லை. சில நாட்கள் திருநாளாக இருக்கும். சில நாட்கள் விசேஷ நாட்களாக உங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். அந்த நாட்களை தான் இப்போ நான் வருஷப்படுத்தியிருக்கிறேன். 2 நட்சத்திரத்துக்கு வருஷப்படுத்தியிருக்கிறேன். சதயம், பூரட்டாதி. ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுற வீடியோவிலலாம் ஒரு தகவல் சொல்லுவேன். சரியா? பொதுவாக வீடியோ போடுறதே கிடையாது நான். ஏதோ ஒரு தகவல் இருக்கும். அந்த தகவல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்காமலே உங்களை ரிலேட்டடாக சொல்லுவேன். உங்கள் பக்கத்தில் உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பலனை சொல்லுவேன். அதுதான் போதி ஜோதிடத்தில் உள்ள ஒரு தனித்துவம். அதை எப்போயுமே நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு இல்லையோ, அதை ப்ரூவ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா ஒரு ஜோதிடருடைய அப்சர்வேஷன் அப்படி இருக்கணும். ஜோதிடர் என்றைக்குமே 10ல் 11 அதோட இது ஒன்றுன்னு போகக்கூடாது. பஞ்சாங்கத்தை பார்க்கணும், கிரக சஞ்சாரத்தை பார்க்கணும், கிரகங்களை பார்க்கணும், வரவதை முன்கூட்டியே சொல்லணும். இதுதான் ஒரு ஜோதிடரோட கடமை. அதை என்றைக்குமே நான் கரெக்டாக வச்சுருப்பேன். சரியா நேயர்களே? அதன்படி நான் பலன்கள் சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய தெரியும். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குது, உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனன ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்புகிறாங்க, நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன். நேரடியாக ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவேன். அது புரிந்தவங்களுக்கு தெரியும். சரியா? இன்றைக்கி நமக்கு 2,26,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே நம்மளை உணர்ந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நேரில் அப்பீரா முடியல சில காரணங்களால், கண்டிப்பாக நேரில் அப்பீராவே. அந்த நாளும் இறைவன் கையில் தான் இருக்குது. சரி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நாள்ஸ் ஒரு யோகமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் சதயம், பூரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.